அரசு தொடர்ந்து அராஜகம். மக்களுக்காக போராட்டம் நடத்திய எம்எல்ஏ உள்ளிட்ட நூற்றுக்கணக்கான தேமுதிகவினர் கைது. வளரும் நாடுகளில் முதலீடு செய்ய G20 நாடுகள் ஒப்புதல். பிரதமர் மன்மோகன் சிங் கருத்துக்கு மாநாட்டில் முக்கியத்துவம். கட்ட பஞ்சாயத்து அடாவடி என மக்கள் விரோத செயலில் ஈடுபடும் அதிமுக கவுன்சிலர்கள். நடவடிக்கை எடுக்காமல் ஊக்குவிக்கும் ஜெயலலிதா அரசு. பாகிஸ்தான் பிரதமர் கிலானி பதவி நீக்கம். புதிய பிரதமராக ஷஹாபுதீன் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக தகவல். வணக்கம். விரிவான செய்திகள். பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்திய மதுபான கடையை மூடக்கோரி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர் பார்த்தசாரதி மற்றும் ஏராளமான தேமுதிக தொண்டர்கள் கைது செய்யப்பட்டனர். சென்னை விருகம்பாக்கம் தொகுதி தசரதபுரத்தில் பள்ளி மற்றும் பேருந்து நிலையம் அருகே மதுபான கடை புதிதாக திறக்கப்பட்டுள்ளது. இதனால் பள்ளி குழந்தைகளும் பொதுமக்களுக்கும் இடையூறு ஏற்பட்டுள்ளது. எனவே இந்த மதுபான கடையை உடனடியாக மூடக்கோரி விருகம்பாக்கம் தொகுதி தேமுதிகவினர் இன்று ஏராளமானோர் போராட்டம் நடத்தினர். மக்களுக்காக போராட்டம் நடத்திய விருகம்பாக்கம் தொகுதி தேமுதிக எம்எல்ஏ பார்த்தசாரதி மற்றும் நூற்றுக்கணக்கான தொண்டர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். மக்களுக்கு எதிரான மதுக்கடையை பள்ளி கோயில் அருகில் இருக்கும் மது கடையை மூடிவிடு. கடந்த திமுக ஆட்சியிலே இதே இடத்தில் மதுபான கடையை திறப்போம் என்று திறந்தார்கள். அன்றைய தினமே தேமுதிகவும் தோழமை கட்சியான இங்கே இருக்கின்ற அனைத்து கட்சிகளும் வியாபார சங்கங்களும் பொதுமக்களும் அனைவரும் ஒன்று கூடி அந்த கடையை திறக்காமல் நாங்கள் போராட்டத்தை நடத்தினோம். ஆனால் இன்றைக்கு நடைபெறுகின்ற அதிமுக ஆட்சியிலே இதே பள்ளியிலும் கோயில் அருகிலும் மதுபான கடையை திறந்திருக்கிறார்கள். கண்டிப்பாக பொதுமக்கள் என்னிடத்தில் நிறைய புகார்களை கொடுத்திருக்கிறார்கள். கண்டிப்பாக இந்த மதுபான கடையை மூட வேண்டும். இந்த போராட்டத்தில் சென்னை மேற்கு மாவட்ட தேமுதிக செயலாளர் காமராஜ் உட்பட நூற்றுக்கணக்கான தொண்டர்கள் கலந்து கொண்டனர். வளரும் நாடுகளின் உள்கட்டமைப்புகளில் முதலீடு செய்ய G20 நாடுகள் ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த புதிய முதலீடுகள் பொருளாதார சரிவில் இருந்து உலக நாடுகள் மீண்டு வருவதற்கு மிகுந்த உதவியாக இருக்கும் என்று பிரதமர் மன்மோகன் சிங் தெரிவித்துள்ளார். மெக்சிகோ நாட்டின் லாஸ் காபஸ் நகரில் கடந்த 2 நாட்களாக 7வது G20 உச்சி மாநாடு நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய பிரதமர் மன்மோகன் சிங் வளரும் நாடுகளின் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் அதன் உள்கட்டமைப்புகளில் முதலீடுகளை அதிகரிக்க வேண்டும் என கூறியிருந்தார். இந்நிலையில் வளரும் நாடுகளின் உள்கட்டமைப்பு வசதிகளில் முதலீட்டை அதிகரிக்க G20 நாடுகள் ஒப்புதல் தெரிவித்துள்ளன. இந்த முதலீடு உலக அளவில் பொருளாதார நெருக்கடியையும் ஐரோப்பிய நிதி நெருக்கடியையும் சீரமைக்க சிறந்த வழியாக இருக்கும் என்றும் G20 மாநாட்டில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. G20 மாநாட்டில் கலந்து கொண்ட பின் பிரதமர் மன்மோகன் சிங் இன்று பிரேசில் புறப்பட உள்ளார். ரியோ டி ஜெனிரோவில் 193 நாடுகள் பங்கேற்கும் 3 நாள் ரியோ+20 மாநாட்டில் கலந்து கொண்ட பின் ஜூன் 23ஆம் தேதி அன்று பிரதமர் நாடு திரும்புகிறார். சென்னையில் அடாவடி, கட்ட பஞ்சாயத்து மற்றும் மாமூல் கொள்ளையில் ஈடுபடுபவர்கள் அதிமுக கவுன்சிலர்கள்தான். அதிமுக கவுன்சிலர்களின் மக்கள் விரோத செயல் குறித்து நடவடிக்கை எடுக்காத ஜெயலலிதா எதிர்க்கட்சிகள் மீது பல்வேறு வழக்குகள் பதிவு செய்து சிறையில் அடைப்பது ஏன் என்று பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். சென்னை மாநகராட்சி அதிமுக கவுன்சிலர்களின் கட்ட பஞ்சாயத்து, கமிஷன் மோசடி, உதவி திட்டங்கள் ஊழல், கான்ட்ராக்ட் முறைகேடுகள், பிளாட்பார கடைகளில் மிரட்டி பணம் வசூலிப்பது உள்ளிட்ட பல்வேறு விவரங்கள் குறித்து ஏராளமான புகார்கள் எழுந்துள்ளன. யாராவது கட்டிடம் கட்டினால் அங்கே போய் அதிமுக கவுன்சிலர்கள் மாமூல் கேட்டு மிரட்டுகிறார்கள். வாழ்க்கையை நடத்த கஷ்டப்பட்டு கொண்டிருப்பவர்கள் தற்போது கவுன்சிலர்கள் ஆனவுடன் கார்களில் பறக்க ஆரம்பித்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இங்கே வீடு கட்டுற பில்டிங் எங்கெங்கே கட்டுறாங்களோ அங்கே தான் வராங்க. இது ஏன் மண் இங்கே கொட்டிருக்க, இது ஏன் கல் இங்கே இறக்கிருக்கிறேன்னு கேட்குறாங்க. இல்லைங்க இந்த மாதிரி வேறு எங்கெங்கே நாங்கள் கொட்டை போனாக்கா சரி அப்படின்னாக்கா எங்களுக்கு ஏதாவது கவனிச்சா தான் நீ வீடு கட்ட முடியும், இல்லைக்கா நீ கட்டக்கூடாது, இல்லை கார்பரேஷன் லாரியை விட்டு இல்லை கல் லாரியில் வாடினு போய்டுவான்றாங்க. சரி அதுக்கப்புறம் சரி நேரம் ஆஃபீஸுக்கு வாங்குறாங்க. ஆஃபீஸுக்கு போனாக்கா
சரி இவ்வளோ கூட அவ்வளோ கூட ஒரு 10,000 கூட 20,000 கொடுன்றாங்க. கொஞ்சம் பெரிய ஆளுக்கு கட்டுற மாதிரி இருந்தால் 50,000 கூட 1,00,000 கொடுன்னு சொல்லி கேட்குறாங்க. கொடுக்கலாங்க கட்ட விட மாட்டேன்றாங்க. கொடுத்தா பணத்தை வாங்கினதுக்கு அப்புறம் தான் வீடே கட்ட விடுறாங்க. மாநகராட்சி ஒதுக்கும் நிதியில் முறைகேடு, தமிழ்நாடு அரசு வழங்கும் சிறப்பு நிதியில் ஊழல் என்று அதிமுக கவுன்சிலர்கள் ஒரே ஆண்டில் கோடீஸ்வரர்களாக உயர்ந்துவிட்டனர். அந்த அளவிற்கு பணப்புழக்கத்தில் அமைச்சர்களுக்கு நிகராக வளர்ந்து நிற்கின்றனர் அதிமுக கவுன்சிலர்கள். இதுகுறித்து ஏராளமான புகார்கள் வந்ததை அடுத்து உளவு பிரிவினர் மூலம் தகவல்களை சேகரித்த ஜெயலலிதா சென்னை மாநகராட்சி அதிமுக கவுன்சிலர்களின் கூட்டத்தை நேற்று திடீர் என்று கூட்டினார். அப்போது தவறு செய்த கவுன்சிலர்களின் பெயர் பட்டியலை வாசித்த ஜெயலலிதா அவர்களின் சிலரை எழுந்து நிற்குமாறு உத்தரவிட்டு புகார்கள் குறித்து கேட்டறிந்தார். அதிமுக கவுன்சிலர்களின் கட்ட பஞ்சாயத்து, ரவுத்தனம், மாமூல் கொள்ளை பற்றி தனக்கு உளவுத்துறை மூலம் தகவல் வந்திருப்பதாகவும் ஜெயலலிதா கூறினார். அதிமுக மாவட்ட செயலாளர்கள், எம்எல்ஏக்கள் மற்றும் அதிமுக மூத்த நிர்வாகிகள் ஆகியோர் அனுமதிக்கப்படவில்லை. அவர்கள் அனைவரும் நடந்த அரங்கிற்கு வெளியில் நின்று கொண்டிருந்தனர். கவுன்சிலர்களின் மக்கள் விரோத செயலுக்கு மாவட்ட செயலாளர்களும் சில அமைச்சர்களும் உடந்தையாக இருந்துள்ளதாக தெரிகிறது. எதிர்க்கட்சிகள் மீது பல்வேறு பொய் வழக்குகள் போட்டு அவர்களை சிறையில் தள்ளும் ஜெயலலிதா தனது கட்சியைச் சேர்ந்த கவுன்சிலர்கள் கட்ட பஞ்சாயத்து, மாமூல் கொள்ளையில் ஈடுபடும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காதது அவர்களை ஊக்குவிப்பது போன்று இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பாகிஸ்தான் பிரதமர் யூசுப் ரசா கிலானியை அந்நாட்டு உச்சநீதிமன்றம் தகுதி நீக்கம் செய்ததை அடுத்து அந்நாட்டின் புதிய பிரதமராக மக்தூம் ஷஹாபுதீன் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தீர்ப்பை ஏற்று பிரதமர் பதவியை கிலானி மிக விரைவில் ராஜினாமா செய்ய இருக்கும் நிலையில் புதிய பிரதமரை தேர்ந்தெடுக்கும் பணியில் ஆளும் பாகிஸ்தான் மக்கள் கட்சி மும்முரம் காட்டியது. இன்று காலை இஸ்லாமாபாத்தில் நடைபெற்ற அக்கட்சியின் மூத்த தலைவர்கள் கூட்டத்தில் மக்தூம் ஷஹாபுதீனை புதிய பிரதமராக நியமிப்பது என்று முடிவு செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதே சமயம் பிரதமர் தேர்வில் குழப்பம் நீடித்து வருவதாகவும் கூறப்படுகிறது. தற்போது அமைச்சர்களாக இருக்கும் குர்ஷித் ஷா மற்றும் ஹினா ரஃபானிகர் ஆகியோரின் பெயர்கள் பாகிஸ்தானின் புதிய பிரதமர் பதவிக்கான போட்டியில் உள்ளதாகவும் தெரிகிறது. இதனிடையே சர்தாரி மீதான ஊழல் வழக்கை விசாரிக்க மறுத்த கிலானியை உச்சநீதிமன்றம் பதவி நீக்கம் செய்திருப்பதற்கு பாகிஸ்தான் மக்கள் பெரும் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். मुल्क के लिए तो बहुत अच्छा है। मुल्क में जो जा चुके हैं वज़ीर-ए-आज़म यूसुफ रज़ा गिलानी तो अच्छा है, हमारे लिए भी अच्छा है, आवाम के लिए अच्छा है। जो हालात चल रहे हैं उसके मुताबिक बहुत अच्छा है कि जो एक तो अदालत का एहतराम भी लोगों को पता चलेगा, क्योंकि वो ना जाते तो बड़ा मसला होता। பாகிஸ்தான் பிரதமராக பெனாசீர் பூட்டோ பதவி வகித்த போது அவரது கணவரும் தற்போதைய அதிபருமான ஆசிஃப் அலி சர்தாரி வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவித்ததுடன் சுவிட்சர்லாந்தில் உள்ள வங்கிகளில் கோடிக்கணக்கில் பணத்தை முதலீடு செய்ததாக புகார் கூறப்பட்டது. இந்த புகார்கள் மீது விசாரணை நடத்துமாறு கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்னர் பாகிஸ்தான் உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. இந்த தீர்ப்பினை செயல்படுத்தாத காரணத்தினால் பிரதமர் யூசுப் ரஸா கிலானி நீதிமன்றத்தை அவமதித்து விட்டதாகவும் அவர் பிரதமர் பதவியில் நீடிக்கும் தகுதியை இழந்துவிட்டதாகவும் பாகிஸ்தான் தலைமை நீதிபதி இஃப்திகர் சௌத்ரி நேற்று பரபரப்பு தீர்ப்பு அளித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய முற்போக்கு கூட்டணியின் குடியரசுத் தலைவர் வேட்பாளரான பிரணாப் முகர்ஜி பொது வாழ்வின் தூய்மையானவர் அல்ல என்று சமூக சேவகர் அண்ணா ஹசாரே குழு மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளது. ஆனால் பிரணாப் முகர்ஜி நல்லவர் என்று ஹசாரே கூறியிருக்கிறார். மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அக்குழுவின் உறுப்பினர் அரவிந்த் கெஜ்ரிவால் தற்போதைய மத்திய அமைச்சர்கள் 34 பேரில் 15 பேர் ஊழல் கரைபடிந்தவர்கள் என்றார். ஊழல் கரைபடிந்த அமைச்சர்களின் பட்டியலில் பிரணாப் முகர்ஜியின் பெயரும் இருப்பதாக கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். ஊழல் புகார்களை மறுத்து பிரணாப் முகர்ஜி தங்களுக்கு எழுதியுள்ள கடிதத்திற்கு 2 நாட்களுக்குள் பதில் அளிக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். प्रणब मुखर्जी साहब जो इसके दावेदार हैं राष्ट्रपति पद के लिए, उन 15 मंत्रियों में उनके भी नाम हैं और उनके ऊपर भी संगीन आरोप लगे हैं। जब हमने उनके ऊपर आरोप लगाए तो कल शाम को प्रणब मुखर्जी साहब का एक बहुत लंबा पत्र हम लोगों को मिला है, जिसमें उन्होंने उन सारे आरोपों को खारिज किया है। उसकी डिटेल्ड रिप्लाई हम लोग बना रहे हैं। कल या परसों तक डिटेल्ड रिप्लाई उस पत्र की हम लोग उनको भेज देंगे और वो देश के सामने भी हम மக்கள் விரும்பும் வகையில் லோக்பால் மசோதா நிறைவேற்றப்பட்டால் ஊழல் புகார்களில் சிக்கியுள்ள 15 மத்திய அமைச்சர்களும் தங்கள் பதவியை இழந்து சிறை செல்ல நேரிடும் என்று அரவிந்த் கெஜ்ரிவால் குறிப்பிட்டுள்ளார்.
எனவே தான் வலுவான லோக்பால் மசோதாவை நிறைவேற்றாமல் மத்திய காங்கிரஸ் அரசு மக்களை ஏமாற்றி வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். ஊழல் அமைச்சர்கள் என்று அண்ணா குழுவினர் வெளியிட்டுள்ள பட்டியலில் பிரணாப் முகர்ஜி பெயரோடு தமிழ்நாட்டை சேர்ந்த மத்திய அமைச்சர்களான மு.க. அழகிரி மற்றும் ப. சிதம்பரம் ஆகியோரின் பெயர்களும் இடம்பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஆனால் பிரணாப் முகர்ஜி மற்ற மத்திய அமைச்சர்களை விட நல்லவர் என்று ஹசாரே கூறியிருப்பது குறிப்பிடத்தக்கது. குடியரசுத் தலைவர் தேர்தலில் பி.ஏ. சங்மாவுக்கு பாஜக கூட்டணி ஆதரவு அளிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுவதால் பிரணாப் முகர்ஜி கடும் சவாலை சந்திக்க நேர்ந்துள்ளது. ஐக்கிய முற்போக்கு கூட்டணி சார்பில் குடியரசுத் தலைவர் வேட்பாளராக பிரணாப் முகர்ஜி நிறுத்தப்பட்டுள்ளார். போட்டியின்றி குடியரசுத் தலைவராகிவிட வேண்டும் என்று தீவிரமாக செயல்படும் அவருக்கு பாஜக கூட்டணியில் உள்ள சிவசேனா, அகாலிதளம் மற்றும் ஐக்கிய ஜனதாதளம் ஆகிய கட்சிகள் மட்டுமின்றி கர்நாடக முன்னாள் முதல்வர் எடியூரப்பாவும் ஆதரவு தெரிவித்துள்ளார். இந்நிலையில் பிரணாப் முகர்ஜிக்கு எதிராக போட்டியிடும் சங்மாவை போட்டியிலிருந்து விலக பிரணாப் முகர்ஜி மற்றும் காங்கிரஸ் கட்சி வலியுறுத்தியதாக தெரிகிறது. இதற்கிடையே சங்மாவை தேசியவாத காங்கிரசிலிருந்து நீக்க காங்கிரஸ் கட்சி நெருக்கடி கொடுத்து வருவதாக தெரிகிறது. இந்நிலையில் குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்று அப்துல் கலாம் உறுதியாக தெரிவித்ததை அடுத்து சங்மாவை ஆதரிக்கும் முடிவில் பாஜக இறங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. பாஜகவின் இந்த முடிவால் குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியின்றி வெற்றி பெறலாம் என்ற கனவில் இருந்த பிரணாப் முகர்ஜிக்கு கடும் சவால் எழுந்துள்ளது. சங்மாவை ஆதரிப்பதன் மூலம் ஜெயலலிதா மற்றும் நவீன் பட்நாயக் ஆகியோரை தனது கூட்டணியில் சேர்ப்பதோடு 2014 பொதுத் தேர்தலில் வலுவான கூட்டணியை உருவாக்கலாம் என்று பாஜக எதிர்பார்க்கிறது. இதற்கிடையே குடியரசுத் தலைவர் வேட்பாளரை தேர்ந்தெடுப்பதற்காக இன்று நடைபெறுவதாக இருந்த தேசிய ஜனநாயக கூட்டணியின் கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. புதிய தலைமை செயலகத்தை மருத்துவமனையாக மாற்றும் தமிழக அரசின் முடிவை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் அடுத்த மாதம் 17ஆம் தேதி இறுதி தீர்ப்பு வழங்கப்படும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் அறிவித்துள்ளது. கடந்த திமுக ஆட்சிக் காலத்தில் பல்லாயிரம் கோடி ரூபாய் செலவில் சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லம் அருகே பிரம்மாண்டமான முறையில் நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய புதிய தலைமை செயலகம் கட்டப்பட்டது. ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதைத் தொடர்ந்து பதவிக்கு வந்த அதிமுக அரசு புதிய தலைமை செயலகத்தை சிறப்பு மருத்துவமனையாக மாற்றப்படும் என்று அறிவிப்பு வெளியிட்டது. இதனை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் தமிழக அரசு பதில் மனு இன்று தாக்கல் செய்தது. இதைத் தொடர்ந்து இந்த வழக்கின் இறுதி தீர்ப்பு ஜூலை மாதம் 17ஆம் தேதி வழங்கப்படும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் அறிவித்துள்ளது. திமுக பிரமுகர்கள் மீது போடப்படும் பொய் வழக்குகளை கண்டித்து வரும் 22ஆம் தேதி கண்டன பொதுக்கூட்டம் நடத்த திமுக தலைமை முடிவு செய்துள்ளது. இதுகுறித்து திமுக தலைமை கழகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அதிமுக அரசின் பழிவாங்கும் நடவடிக்கை குறித்து வரும் 22ஆம் தேதி சென்னையில் செயற்குழு கூட்டம் கூடி முடிவெடுக்க உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து அதிமுக அரசின் பொய் வழக்கை கண்டித்து புரசைவாக்கத்தில் கண்டன பொதுக்கூட்டம் நடத்த முடிவு செய்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதில் திமுக தலைவர் கருணாநிதி, பொதுச் செயலாளர் அன்பழகன், பொருளாளர் ஸ்டாலின் ஆகியோர் கலந்து கொள்ள இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரண்டாவது நாளாக ராமேஸ்வரம் கடலில் கடும் சீற்றம். மீனவர்கள் கடலுக்கு செல்ல அனுமதி மறுப்பு. தமிழகத்தில் தொடரும் கொள்ளை சம்பவங்கள். பழனியில் காவல்துறை அதிகாரி வீட்டில் மர்ம நபர்கள் கைவரிசை. மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.